பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவ ஆவியினால் ஏவப்பட்டபடினாலே இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் பல இடங்களில் நாம் இப்படியாக வாசிப்போம். எப்படி என்று சொன்னால் 7 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். சில இடத்தில் 7 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். சில இடத்தில் 40 நாட்கள் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் 7 முறை என்று சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 முறை என்று சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கூட இப்படி சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை 10 முறை பரீட்சித்து பார்த்தார்கள், என்னை சோதித்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதே போல் இவர் சொல்லுவார், யாக்கோபு சொல்லுவார், லாபானை பார்த்து நீ 10 முறை என் சம்பளத்தை மாற்றினாய் என்று சொல்லுவார். அதே போல் யோபு சொல்லுவார், அவருடைய சகோதரரை பார்த்து நீங்கள் 10 முறை என்னை பேசினீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி சில இடங்களில் அது சில 10 முறை என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல் நாட்கள் வரும்போது 7 நாட்கள் 40 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல் 3 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இதை நம்ம வேதத்தில் வாசித்திருப்போம். இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று கேட்டால் 3 நாட்கள் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த 3 நாட்களில் நடந்த காரியங்கள் என்ன? நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இந்த 3ஆம் நாள் என்கிற வார்த்தையிலையும் இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் 3ஆம் நாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 நாட்கள் கணக்கல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது அது 3 நாள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் நமக்கு எழுதப்பட்டிருக்கோம், யோவானில் வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்ததுன்னு போட்டிருக்கோம். அது 3ஆம் நாள். 3ஆம் நாள்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. எப்படின்னா, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது 1, சரியா? திங்கக்கிழமை 2, செவ்வாய்க்கிழமை 3. அது 3ஆம் நாள். அந்த 3ஆம் நாள் வேறு, 3 நாட்கள் என்பது வேறு. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இப்படி நிறைய 3 நாட்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். அதில் இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே 3 நாட்கள் என்கிற தலைப்பில் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. எரிகோவிக்கு, அதாவது யோர்தான் சமவெளியில் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பொழுது தலைவனாக ஏற்படுத்தப்பட்ட யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்புவார். சரியா? அப்போ 2 வேவுக்காரரை அனுப்பும் பொழுது அந்த 2 வேவுக்காரரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிகோவுக்கு வேவு பார்க்க போவாங்க. அப்போ வேவு பார்க்க போகும்போது ராகாப் என்கிற வேசி தன்னுடைய வீட்டின் மேலே அவர்களை தட்டைகளுக்குள் மறைத்து வைத்திருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த அம்மா ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்க்கலாமா? நான் படிக்கிறேன் பாருங்க. 2:16 வசனம். யோசுவா 2:16. அப்பொழுது அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலைகளிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து. எத்தனை நாள்? நீங்கள் 3 நாள் ஒளித்திருந்து ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றால்.
அப்போ ராகாப் என்கிற அந்த வேசி சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேவு பார்க்க வந்த 2 பேரையும் பார்த்து நீங்க 3 நாள் மலையில ஒளிச்சிருங்க, அதுக்கப்புறம் திரும்பி உங்க பாளையத்துக்கு போங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அதே போல வேவு பார்க்க போன 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்களா. அதே யோசுவா 2வது அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி 22ல படிக்கிறேன். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். எப்படி? 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். அப்போ ராகாப் என்கிற வேசி சொன்ன அந்த ஆலோசனையை இந்த 2 வேவுக்காரரும் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? நீங்கள் 3 நாள் மலையில் போய் தங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் வேவு பார்க்க போன 2 பேரும் 3 நாள் மலையில் போய் தரித்திருந்தார்கள். அங்கே தான் தங்கியிருக்காங்க. 3 நாள் மலையில் இருந்திருக்காங்க. சரியா? அவங்க 3 நாள் மலையில் இருந்த பின்பு திரும்பி வந்தார்கள். அவங்க 3 நாள் மலையில் இருந்த பொழுது இவர்கள் எல்லாம் அவங்கள தேடிட்டு காணாமல் திரும்பி போய்விட்டார்கள். ஒருவேளை அவங்க 3 நாள் மலையில இல்லாம இடையில் இறங்கி வந்திருப்பார்களே, ஆனால் ஒருவேளை அவர்கள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? அப்போ அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புனாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க 3 நாள் மலையில இருங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப யோசிப்போம், இதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். 3 நாட்கள் என்று சொல்லி வேதத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்ட 3 நாட்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். ஏன்னா 3 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை 3 நாட்கள் கழித்து கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும் 3 நாட்கள் உபவாசம் தெரியும், இப்படி நிறைய தெரியும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாட்கள் உபவாசம், இது எல்லாமே பிரபல்யமான ஒரு காரியம். இது எல்லாம் எந்த அடிப்படையில் வந்துச்சுன்னா, இந்த அடிப்படையில் தான் 3 நாட்கள், அப்புறம் 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள், இப்படி வேதத்தில் ஆங்காங்கு சில இடங்களில் இப்படியாக சில நாட்களை குறித்து சொல்லியிருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். இன்றைக்கு அறிமுக உரை. நாளை முதல் 3 நாட்கள் யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.